ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹுணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லாம் சொல்லுங்க. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் ஒருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. கடவுள் வாழ்த்து சேர்ந்து சொல்லலாம். மனப்பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டாலும் நான் சொல்கிறேன் கூட வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அற ஆளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். திருக்குறள் நாம் ஏற்கனவே 2 அதிகாரத்துக்கு விளக்கம் பார்த்துருக்கோம். எதுக்கு பார்த்துருக்கோம்? அரண் வலியுறுத்தல் தவம்ங்கிற அதிகாரத்துக்கு. தர்மம் முக்கியங்கிறதுனால முதல்ல அரண் வலியுறுத்தல் பார்த்தோம். கடவுள் வாழ்த்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். சரின்னு அதை பார்த்தோம். இப்போ கடவுள் வாழ்த்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன கிளாஸில் 3 குறளுக்கு மட்டும் விளக்கம் பார்த்தோம். 3 குறளுக்கு. திருக்குறளில் எல்லா விஷயமும் நிறையா வருது. அனைத்து விஷயமும் வருது. அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இது நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. இங்கேயும் அறம் பொருள் இன்பம் அந்த 3 வருது. மோட்சம் அறத்துப்பாலே வந்துடுது. துறவரவியலில் மோட்சத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஆக சாஸ்திரத்தில் சொன்ன கருத்து எல்லாமே அப்படியே வருது. ஏதாவது ஒரு குறளை படிச்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர்லாம் அப்படி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மகாபாரதத்தையும் எடுத்துக்கிட்டேன்னா ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கிறது, அதுக்கு முந்தினது பின்னாடியெல்லாம் சொல்கிறது இல்லை. அப்படி நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேரெல்லாம் பண்ணுறது உண்டு. இதுக்கு திருவள்ளுவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அவர் ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதாவது இவர் நெசவு நெய்து அந்த ஒரு துணியை கொண்டு போய் விற்று உணவு சாப்பிடுவாராம். திருவள்ளுவருடைய வாழ்க்கை நெசவு தொழில்னு சொல்கிறாங்க. பல கருத்துக்கள் இருக்குது அதை பற்றி. அவர் அப்படி துணியை கொண்டு போய் அந்த சந்தையில் விற்க போகும்பொழுது ஒரு பையன் கேட்டானான், என்ன விலைன்னு கேட்டானான். அது இப்போ ஒரு ரூபான்னு சொல்லணும். ஒரு பவுன் அப்படி சொல்கிறாரு. அப்போ வாங்கினானா 2 கிழிச்சானா அந்த பையன். கிழிச்சிட்டு இது எவ்வளோன்னு கேட்டானா. பாதி காசுன்னு சொல்லியிருக்காரு. பிறகு பாதியை கிழிச்சு இது எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அதில் பாதி கால் பணம்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, திருவள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் இளம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு எழுதியிருக்காரு. இந்த பூமியில் எவ்வளோதான் தோன்றினாலும் வெடி வச்சாலும் பூமி எல்லாத்தையும் தாங்கிக்கிறது தான். அது மாதிரி பொறுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்காரு. அவர் எழுதுனபடி நடந்துக்கிட்டாருன்னு இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். யாருக்கு? அந்த அவன் கேட்டவனுக்கு. பிறகு சும்மா இருக்கணும்ல,
இன்னும் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம்னு சொல்லி வீட்டில் போய் வாசிக்க மாட்டோம் வம்பிழுத்துருக்கான். அங்கே இழுத்து அங்கே ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்திருக்காரு அவனை. அடித்த உடனே சொன்னானா, நீங்கள் இந்த குரல் எழுதியிருக்கீங்க, என்ன குரல்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் தம் பொருத்தல் தலைன்னு எழுதியிருக்கீங்க. அந்த குரலுக்கு பதில் நீங்கள் நடந்துக்கிறலையே நானா. அதை மட்டும் தான் நான் படித்தேன். நான் இன்னொரு குரல் சொல்கிறேன் கேளு அப்படின்னாரான். அது என்னென்ன, செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமை ஆளும் கெடும் ஒரு குரல் இருக்குது. செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமை ஆளும் கெடும். செய்ய வேண்டிய செயலை ஒழுங்காக செய்யலைன்னா அவனும் கெட்டு போவான். இப்போ நான் இதை கண்டிக்கலைன்னு நீயும் கெட்டு போவேன் நானும் கெட்டு போவேன்னு சொல்லி அடி போட்டார் அவர். இந்த குரலை படித்து பார்த்தியான்னு சொல்லி. எங்கே எந்த குரலை யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஊழ்ங்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழை விட ஊழிர் பெருவழி யாவுடங்கிறாரு. அங்கே முயற்சி திருவினையாக்குங்கிறாரு. என்ன முயற்சி செஞ்சாலும் ஊழ் உன்னை தடுக்குங்கிறாரு. பிற இடத்துல முயற்சியை சொல்கிறார். எல்லாம் பார்த்தா முறையாக படித்து எந்த இடத்துல எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் திருக்குறளை ஒழுங்காக புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் நம்ம நிறைய முகவுரையெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் நம்ம கடவுள் வாழ்த்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குறளுக்கு அர்த்தம் பார்த்தோம். இதில் கடவுளின் இலக்கணம் என்ன? இந்த 10 குறள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக திருக்குறளில் கடவுளினுடைய முதல் குறளில் கடவுளின் இருப்பு சொல்லப்பட்டது. கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தத்துவம் சொல்லப்பட்டது. பிறகு ஒரு நல்லா படித்தா அதனுடைய பலன் என்னன்னு சொன்னார். பிறகு 3, 4, 5, 6 என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை நினைத்தல், வாழ்த்துதல், அவன் வழியில் நிற்றல், இப்படியெல்லாம் இருந்தால் முக்தி பெறுவாருங்கிற கருத்து, ஆனந்தத்தை அடைவாருங்கிற கருத்து இந்த 4 குறளில் சொல்கிறார். பிறகு 7, 8, 9 கடவுளை வழிபடலைன்னா என்ன குற்றம் வரும்னு சொல்கிறார். 10வது குறளில் கடவுளை நினைக்கிறவனுக்கு பிறவி நீங்கும் சொல்கிறார். இப்படிப்பட்ட கருத்துக்கள் இந்த கடவுள் வாழ்த்தில் வருது. இதில் ஒவ்வொரு குறள்லையும் நம்ம சாமி எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு குறளில் கடவுள் லட்சணத்தை என்ன மாதிரி சொல்கிறார், கடவுளை வழிபடுவதற்கு என்ன சொல்கிறார், அப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், இந்த 3ஐயும் ஒவ்வொரு குறளையும் சொல்லிட்டு வர்றார். இதில் நம்ம என்ன பார்த்தோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்கே கடவுளினுடைய இலக்கணம் உலகிற்கு முதல் காரணம், அவர்தான் காரணம் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது. இப்போ நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், இப்போ நான் இருக்கேன், எனக்கு தெரியுது, எங்கள் அப்பா தெரியும், எங்கள் தாத்தா தெரியும், அதுக்கு முன்னாடி இருக்கவங்கள கேள்விப்பட்டிருப்போம், பேர் தெரியும், ஒரு 2 தலைமுறைக்கு பேர் தெரியும், அதுக்கப்புறம் பேர் கூட தெரியாது. பார்த்துருப்போமா, நேரம் அனுபவிக்க முடியுமா? ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்கள நம்மளுக்கு யாருன்னு தெரியுமா, பேர் தெரியுமா? ஏதோ அரச பரம்பரைலாம் வச்சுருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கணுமா இல்லாமல் இருந்திருக்குமா, இல்லாமல் வந்திருக்க முடியுமா? நான் போன இதில் கூட சொன்னேன், அங்கே பஞ்சதேசி கிளாஸில் கூட கடவுள் லட்சணம் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன். 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையர் ஒருத்தர் இல்லாட்டி நம்ம வந்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு சரித்திரமே 5000 வருஷம்தான் தெரியுது, இல்லாமல் வந்திருக்க முடியுமா? அப்போ கட்டாயம் தாத்தா போயிருப்பேன். இப்படி எங்கே கடைசியில் எண்டு போனால் எங்கே போய் நிற்கிதோ அங்கே கடவுளில் போய் நிற்கும். அதனால தான் அவர் அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லி சொன்னார். ஆங்கில எழுத்து நம்ம தமிழ் மொழியில் மட்டும் கிடையாது, எல்லா மொழிகளிலுமே முதல் எழுத்தாக இருக்குது. ஆவுக்கு முதல்ல ஒரு எழுத்து கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த உலகமாகவும் அவர் தான் இருக்கிறார். நிமித்த காரணம் உபாதான காரணம் சொல்லுவாங்க. சிலந்தி பூச்சி இருக்குல்ல, சிலந்தி பூச்சி இந்த அதனுடைய கூடை எப்படி படைக்குது, தனக்குள்ளேருந்தே படைக்குது. படைக்கிறது யார்? அதுதான். அது மாதிரி தனக்குள்ளேருந்தே இந்த எல்லாவற்றையும் படைத்து அவர் அதிலே இருக்கிறாரு. அதனால தான் அந்த குறளை சொல்லி சொன்னார். அதில் எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் அனைத்துக்கும் அகர ஆ என்னும் எழுத்தை முதலன்னா முதலாக உடையன. யார்? உலகம் அனைத்தும். உலகுன்னா உலகம் அனைத்தும். முதன்மையான கடவுளை முதலாக உடையதே ஆகும். ஆதி பகவன்னா முதன்மையான கடவுள். ஆதி பகவன் முதன்மையான கடவுள். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ எப்படி முதல் எழுத்தோ அது மாதிரி இவை எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் கடவுள் தான் சொன்னார். இதை அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்து ஏற்றுக்கொள்வதே ஒரு வழிபாட்டு முறை. பயன் என்னன்னா தன்னம்பிக்கை வரும், கடவுள் வழிபாட்டினால தன்னம்பிக்கை வரும்னு சொல்லி
இது 3 கருத்து பார்த்தோம். பிறகு 2வது குறளில் கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதில் கடவுளுடைய இலக்கணம் என்னன்னா, கடவுள் தான் சர்வஜ்ஞன் பார்த்தோம். கடவுள் யாரு? சர்வஜ்ஞன். அதுக்கு ஒரு கருத்து பார்த்துருக்கோம், சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது சர்வஜ்ஞன் சொன்னால் அனைத்தையும் அறிபவன். நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். கடவுளுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குமா? இதை போன கிளாஸில் நிறைய விலைக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் என் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியாது. முழுசாக தெரியுமா? எப்போயோ நடந்த சமயம் ஞாபகத்தில் இருக்காது. எல்லார் உள்ளத்துலேயும் அவர் இருக்கிறதுனால அவருக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குரு சொன்னாராம் சிஷ்யன்ட்ட, ஒரு பொருளை கொடுத்து இதை போய் நீ யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு வந்துருன்னாராம். யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு வந்து அவன் அங்கங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் என்னால் சாப்பிட முடியல. என்னான்னு கேட்டாரான். கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார், அவருக்கு தெரியாமல் எப்படி சாப்பிட முடியும்னானா. அப்போ அவர் தான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்க சிசிடிவி கேமரா. அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது என்னையை தவிர யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உனக்கு மட்டுமா தெரியும்? கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ சர்வஜ்ஞன்னா அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு ஒரு எழுதிருக்கு. திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும், பார்த்துருக்கீங்களா? நக்கீரர் இருக்கும், அவருக்கும் என்ன வசனம் வரும்? அவர் என்ன சொல்லுவார்? புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்பார். யார்? நக்கீரர். சிவபெருமான் என்ன சொல்வார்? புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன உடனே புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, அறிந்தது, அறியாதது அனைத்தும் அறிவோம்பார். எல்லாத்தையும் சொல்வார். உனக்கு தெரிஞ்சதும் தெரியும், தெரியாததும் தெரியும், உனக்கு புரிஞ்சதும் தெரியும், புரியாததும் தெரியும், பிறந்ததும் தெரியும், பிறக்காததும் தெரியும், அனைத்தும் யாம் அறிவோம்பார். இதான் சர்வஜ்ஞன். அவருக்கு தெரியாமல் இந்த அண்ட சராசரங்களில் ஒன்று கூட நடக்காது. வேதத்தில் இந்த கருத்து அப்படியே இருக்குது. உபனிஷதங்களில் வருது. உபனிஷதங்களில் மாண்டூக்கிய உபனிஷத்தில் 5 லட்சணம் சொல்கிறார், அப்படியே 5 குறளில் இருக்குது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி பஞ்சதசியில் எடுத்தேன். அப்படியே திருக்குறளை ஒப்பிட்டு வருது. கடவுளுக்கு சொன்ன 5 லட்சணம் மாண்டூக்கிய உபனிஷத் மந்திரத்தில் இருக்க கருத்து வருது. இதில் சர்வஜ்ஞன்னு ஒரு கருத்து வருது. இங்கே வாழ் அறிவனுங்கிற வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிறார். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாரு? வாழ் அறிவன். நம்மளாம் சிற்றறிவன். சின்ன கொஞ்சம் விஷயம் தெரியும். நம்ம மனசுக்கு எனக்கு மட்டும் தெரியும், உங்கள் மனசுக்கு உங்களுக்கு மட்டும் தெரியும். இவருக்கு அனைத்து கோடி ஜீவராசிகளுடைய மனசும் தெரியும், அவனுடைய ஜென்மம் பூரா தெரியும். நம்மளுக்கு இந்த ஒரு ஜென்மமே சரியாக தெரியாது. அத்தனை ஜென்மத்தினுடைய ரகசியம் அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் வாழ் அறிவன்னா அனைத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதில் கீதையில் கூட 7வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களை நான் அறிவேன்கிறார். இருக்கிற உயிரும் தெரியும், போன உயிரும் தெரியும், வரப்போகிற உயிரை பற்றியும் தெரியும். அப்படி சொல்கிறார். 7வது அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை வருது. பிறகு இன்னொரு இடத்துல சொல்கிறார், முண்டகோபனிஷத் 1 அத்தியாயம் 9வது மந்திரத்தில் பேரறிவே பரம்பொருள், அவரே உலகையும் உயிர்களையும் அறியும் வாளறிவன், அதாவது தூய அறிவுடையவன் என்று கூறப்படுகிறது. இப்படி கடவுள் எல்லாவற்றையும் அறிவார். அவருக்கு தெரியாமல் ஒன்று கூட நடக்காது. அவருக்கு தெரியாமல் நம்ம ஒன்றுமே செய்யவும் முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் அவருக்கு தெரிஞ்சுதான் நடத்த முடியும். இது வாழ் அறிவன். கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இங்கே சர்வஜ்ஞன் அப்படிங்கிறது அவருடைய இலக்கணம். வழிபடும் முறை என்னன்னா, நூல்களை ஓதுதல். திருவாசகம்லாம் படிக்கிறோம், திருக்குறளை தினந்தோறும் படித்து அது ஒரு வழிபாடு தான். நீங்கள் கடவுள் வாழ்த்து 10 குறளை தினமும் படித்து அது ஒரு பெரிய வழிபாடு. அறிவு சம்பந்தப்பட்ட ஆன்மீக நூட்களை ஓதுவது வழிபாட்டு முறை. வழிபாட்டின் பயன் என்னன்னா, தெளிந்த தெய்வீகமான அறிவு கிடைக்கும். இந்த வழிபாட்டெலாம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? தெளிந்த அறிவு கிடைக்கும். முட்டாள்தனமான அறிவெல்லாம் கிடைக்காது, நல்ல அறிவு கிடைக்கும். கடவுளை பற்றிய அறிவு கிடைக்கும். இதை பார்த்துட்டோம். 3வது குறள், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னார். இங்கே இந்த குறளுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கக்கூடியவர்.
மலர்மிசை ஏகினான். நம்மளுடைய இதயத்தை மலருக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இதய தாமரையில் வீற்றிருப்பான். சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகு திவ்ய தேஜோ மயத்தைங்கிறார் தாய்மானவர். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இந்த இதயத்துக்குள்ள அவர் வீற்றிருக்கின்றார் ஒரு தத்துவம் இருக்கு. அந்தர்யாமின்னு சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை வருது. அந்தர்யாமி, உள்ளே இருந்து நம்மையெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடியவர் நம்மளுக்குள்ள இருக்கார், தெரியல. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். கடவுள் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார், நம்மகிட்ட இருக்கார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு சொல்கிறார். கடவுளை பற்றி நீங்கள் ஒரு கருத்து கேளுங்க, யார்கிட்டையும் போய் கேளுங்க. எங்கே அவர் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படிம்பார். ஓன்ட்டு இருக்காரா இல்லையான்னு கேட்டால் முழிப்பார். அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டா கடவுள் எங்கும் நிறைந்தவரா இல்லையா? இது எல்லாருக்கும் எல்லாரும் சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்மளுக்குள்ளே இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருக்காரு, தெரியலை. அதை வேணா சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த தத்துவம் தான் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே காமிப்பாங்க. ஒரு ஜோதி அப்படியே ஒரு கட்டை வரல் மாதிரி ஒரு ஜோதி உள்ளே போகும், அப்படியே வெளியே வரும். சினிமாவிலெல்லாம் காமிப்பான், வேறு வழி இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க வேண்டிய கருத்து 4வது குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது திருவடிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் வரும். கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் அவருடைய திருவடியை தொழாரியனின். பிறகு அதே மாதிரி மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார். இங்க வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார். நாமெல்லாம் கடவுளை வழிபடும் போது எதை வழிபடுறோம்? திருவடியத்தையும் பார்ப்போம். ஒரு சன்னியாசியை கூட நமஸ்காரம் பண்ண என்ன பண்ணுறோம்? காலத்தையும் பண்ணுறோம். எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது அந்த திருவடியை வழிபடுறதுக்கு பெரிய தத்துவம் இருக்குது. ஏன்னு சொன்னால், அன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன்லேயும் சொன்னேன், கடவுளுக்கு பல கை போட்டு தலை கூட 10 தலை இருக்கும், 20 தலை இருக்கும். நிறைய தலை, 1000 தலையுடையவரை விஸ்வரூப தரிசனத்தில் எப்படி காமிக்கிறாரு? அப்படியே ஏகப்பட்ட கை, ஏகப்பட்ட தலை. கால் எத்தனை இருக்கும்? கால் 2 தான் இருக்கு. தாங்கிறது 2 தான். பராவித்யா அபராவித்யான்னு சொல்லுவாங்க. ஞானகாண்டம் கர்மகாண்டம் சொல்லுவாங்க. இல்லறமும் துறவரமும் சேர்ந்து தாங்குதான். அதனால தான் இது இப்படி ஒரு கருத்து இருக்குது. அறத்துப்பாலில் இல்லறவியல் துறவரவியல்ன்ட்டு நமசாமி இன்னொன்று சொல்லியிருக்காரு. இல்லறம் அது அறத்துப்பாலும் ஒரு காலம், பொருள்பாலும் இன்பத்துப்பாலும் இன்னொரு காலம் அப்படி சொல்லுவார். அப்படி அடி திருவடி அப்படிங்கிறதுனா அவருடைய திருவடியை வணங்குதல் அப்படின்னா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிற ஒரு காட்டு சொல்கிறார். இங்கே இலக்கணம் என்னன்னு சொன்னால், கடவுள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர், விருப்பு வெறுப்பு இல்லாதவர். வழிபடும் முறை என்னன்னா, விருப்பு வெறுப்பை குறைத்து கொள்ளுதல், பலன் துன்பமற்ற நிலையை அடைவது, யாண்டும் இடும்பை இல. எப்பொழுதுமே அவனுக்கு துன்பம் கிடையாதான். இது ஒரு வேதாந்தத்தில் ஒரு முக்கியமான கருத்து. விருப்பு வெறுப்பு. நாம் ஒரு காரியம் செய்யணும்னா விரும்பி செய்வோம் அல்லது வெறுத்து செய்வோம். செய்கிறோமா இல்லையா? பாம்பை கண்டா வெறுத்து ஓடுவோமா இல்லையா? அதே இப்போ ரோட்டில் ஒரு பாம்பு போகுது, வேகமாக வெறுத்து ஓடிடுவோம். ஒரு ஏதாவது பொருள் கிடக்குது, ஒரு நகை கிடக்கு, என்ன பண்ணுவோம்? விரும்பி போய் எடுப்போம். இது வெறுப்பு விருப்பில் வரக்கூடிய செயல். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நாம் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இந்த விருப்பு வெறுப்பாக இருக்கும். நாம் கடமையை செய்யும் பொழுது இந்த விருப்பு வெறுப்புங்கிறது இருக்கக்கூடாது. கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. இல்லை, அவர் என்னையை மட்டும்தான் ஜோதிக்கிறாரு. அவன் 1008 அக்கிரமம் பண்ணுறான், அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கார். சொல்கிறோமா இல்லையா? ஆமாம் பண்ணுறான், அவனுக்கு நல்லா கவனிக்கிறாரு, என்னை போட்டு வறுத்து எடுக்கிறாரும்போம். சொல்கிறோமா இல்லையா? கடவுள் இப்படி செய்ய மாட்டார். நல்லவனோ கெட்டவனோ கரெக்டாக பார்த்து அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய நம்மளுக்கு இப்போ பண்ணுறது மட்டும் தெரியும். அவருக்கு நம்ம எத்தனையோ ஜென்மாந்திரங்களை செஞ்ச பாப புண்ணியம்லாம் தெரியும். அதெல்லாம் கணக்கு போட்டு
அவருக்கு ராகத்வேஷம் விருப்பு வெறுப்புங்கிறதே கிடையாது. ஆன்மீக வாழ்க்கையில் தத்துவம் புரிய வேணும்னா முதல் பண்பு என்ன தெரியுமா? நீ 5 புலன்களை அடக்கி ஆளணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதை முறைப்படுத்தினா போதும். 5 புலன்களையும் ஒன்றுமே அனுபவிக்காமல் இருந்தால் அப்படியே ஞானம் வந்துடும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. மந்திரவாதி கூட அது உண்டு, அவன் எந்த ஞானத்தையும் அடையிறதில்லை. முக்கியமான பண்பு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு பெண் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்தால் நல்லா கவனிக்கும், மாமியார் வந்தால் எப்படி பண்ணா? ரெண்டும் கடமை. மனைவியை ஒரு பெண் தன்னுடைய தாயை கவனிக்குதோ, தன்னுடைய கணவனை தன்னுடைய குழந்தைய எப்படி கவனிக்குதோ அதே கடமை மாமியார்ட்டே உண்டு. இங்கே விருப்பு வருது, அங்கே வெறுப்பு வருது. ரெண்டும் கடமைன்னு பார்க்கணும். நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு தொழில் பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. நம்மளுக்கு கடமைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் பிடிக்குது பிடிக்கலைங்கிற தூக்கி கழட்டி வச்சுட்டு அதை செயலை எப்படி செய்யணும்னு பார்க்கணும். இதே விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்கிறது. கடவுள் அப்படி செய்கிறதுனால இந்த உலகத்தவே இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கார். வேண்டுதல் வேண்டாம இலான்ட்டார், அவருக்கு இல்லை. நாமளும் வேண்டுதல் வேண்டாம இலானாக இருந்தால் அவரை அறிய முடியும். அது குறைக்கணும். நான் ஏற்கனவே நிறையா இடத்துல சுருளிராஜனுடைய கதை ஒன்று சொல்லுவேன். ஒரு சினிமா படத்தில் வந்தது. அவன் ரெண்டெல்லாம் பேலன்ஸ், அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணுவான், மனைவியும் பேலன்ஸ் பண்ணுவான். ஒரு இடத்துல என்ன பண்ணுவான் தெரியுமா? அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறையா நம்ம கிளாஸ்ல எல்லாம் வரும். ஒரு படத்தில் சினிமாவில் எப்போ பார்த்தாலும் மருமகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார்? அவங்க அம்மா. அம்மா விட்டு கொடுக்கக்கூடாது, அம்மா தெய்வம் மாதிரி. அதில் மனைவியும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. மனைவி நல்லவளாக இருப்பாள், அதனால் என்ன பண்ணுவான், அவளுக்கும் பேலன்ஸ் பண்ணி இவளையும் பேலன்ஸ் பண்ணிட்டு கொண்டு போய்கிட்டே இருப்பான். அவள் ஒரு தடவை என்ன பண்ணுவாப்புல, சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு கேட்பாள். யார்? மனைவி. அம்மாட்ட சொன்ன என்ன ஆகும்? விடுமா, ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் மருமகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. அழகாக ஒரு ஐடியா பண்ணுவான். நான் உன்னை சினிமாவை கூப்பிடுவேன், நீ வரமாட்டேன்னு என்கிட்ட சண்டை போடணும்பான். சினிமாவை கூப்பிட்டு என்ன பண்ணா? சண்டை போடணும். எங்கள் அம்மா உன்னை போக சொல்லியிருப்பான். அதே மாதிரி கூப்பிடுவான், சண்டை வரமாட்டேன், நீங்கள் சினிமாவுக்கு வரமாட்டேன், அப்படி வரமாட்டேங்க. அது பார்த்துக்கிட்டு என் மகன் கூப்பிட்றேன், நீ எப்படி நீ போக மாட்டேன்னு சொல்கிற அப்படி சொல்லி அடித்து துரத்தி விட்டுறான். வெளியே 1-2 தோளில் கையப்பட்டு ஜாலியாக போயிடுவாங்க. பொய் தான் சொல்கிறான், ஆனால் பேலன்ஸ் பண்ணுறான் விட்டு கொடுக்காம. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு கடமைன்னு வந்தாச்சுன்னு சொன்னால், அங்கே எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் அந்த இடத்துல கடமை கட்டாயம் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணுறது பெரிய கடவுள் வழிபாடு, சாதாரண வழிபாடு கிடையாது. நீ கோயிலில் போய் பூஜை பண்ணல 1008 பாலாபிஷேகம் பண்ணுறதை விட இப்படி பண்ணுனா பெரிய வழிபாடுங்கிறார். இதை வளர்த்தாலே நம்மளுக்கு பாதி துன்பம் போயிடும், உலகத்தில் நடக்கிற பாதி துன்பம் போயிடும். எனக்கு நம்ம 10th வரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது படிக்கிறதுல. 10th பிறகு வேறு மாதிரி இருக்குது. எல்லோரும் மார்க் எடுக்கிறான். எனக்கு கணக்கு மட்டும்தான் பிடிப்பேன், கணக்கில் 100 மார்க் எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு தமிழ் மட்டும் பிடிக்கும், தமிழில் 100 மார்க் எடுத்துக்கிறேன். மிச்ச படத்தில் நான் 10 மார்க் எடுத்தால் போதும், நான் பாஸ் போடுவாங்களா? கட்டாயம் 40 மார்க் எல்லாத்தையும் வாங்கிட்டே ஆகணும். நீ காலேஜுக்கு போனப்பறம் உனக்கு இஷ்டப்பட்ட பாடத்தில் போகலாம், அதுலேயும் கூட லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கு பிறகு பிஹெச்டி பண்ணும்போது ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதில் கைட்டு போகலாம். இதெல்லாம் மேலே போன பிறகு தான். கீழே இருக்கும்போது எல்லாத்துலேயும் என்ன டியூட்டியோ அந்த டியூட்டி எல்லா இடத்துலையும் முறையாக செய்யணும். அதில் எனக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை, ஒரு கடமை ஒரு வேலைக்கு போயாச்சு, அந்த வேலையை போய் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அங்கே உனக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லைங்கிறத தூக்கி போட்டுறணும். அந்த வேலையை முறையாக செய்யணும். இது ஒரு பெரிய வழிபாடு. கடவுள் அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு வேண்டவே வேண்டாதேன்னு அவர் நினச்சாருன்னு வச்சுக்கங்களேன், பிரபஞ்சமே கொலாப்ஸ் ஆயிரும். கொலாப்ஸ் ஆயிரும் ஆகாதா? அவர் கரெக்டாக பெரிய கம்ப்யூட்டர், எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜாதகமும் அவர் கையில் இருக்குது. ஒரு ஜென்மம் இல்லை, கோடானு கோடி ஜென்மம். மலர் மீசி சொன்னோம்ல, வாளறிவன் சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார். எல்லா கணக்கையும் போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு பார்ப்பார், பேலன்ஸ் பண்ணி இந்த பிறவியில் நீ இதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவார். அவருக்கு இவன் வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது. இல்லையே நம்ம வழிபடுறோம், வழிபட்டால் நல்லது செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரா இல்லையா? இப்போ அது மட்டும் அவனை வழிபடுறவர் மட்டும் நல்லது செய்வாரா? அதுவும் கூட அவருடைய செயல்தான். அவர் பண்ணதில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். எங்கேயுமே
ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்வார், நீ வந்து ஒரு நாயை கூட கடவுளாக நினச்சி முழுமுதற் கடவுள் அவர் தான் எனக்கு செய்வார் நினச்சேன்னு அவனுக்கு நடந்துரும்பார். அப்படி ஒரு விதியையும் கடவுளை படைச்சி வச்சிருக்கிறார். அதனால் அந்த நம்பிக்கையிலே நடக்கும். கடவுள் நம்பிக்கையில் அவர் நடத்தி கொடுக்கறதாகவும் அவரே ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார். அவருக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான். அவரை சரணாகதி அடைஞ்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறார். அதாவது பகவான் கீதையில் சொல்ற, நான் எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக இருக்கிறேன், என் விருப்புக்கும் வெறுப்புக்கும் உரியவர் எவரும் இல்லைன்னு சொல்லி 9வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே தான் இங்கே வேண்டுதல் வேண்டாமை இலான், அடி சேர்ந்தாருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பழகிட்டீங்கன்னு சொன்னால் யாண்டும் இடும்பை இல. 2 விஷயம் இருக்குது. எப்பொழுதும் துன்பம் இல்லைங்கிறார். இந்த பிறவிலேயும் கிடையாது. இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் தத்துவ விஷயங்கள் மனசில் புரிஞ்சு ஞானம் வந்து அடுத்த பிறவியும் இல்லாமல் போயிடும். அடுத்த பிறவி இல்லாமல் போச்சுன்னா துன்பங்கிறது எப்பொழுதுமே இல்லைங்கிறார். பலன் வந்து என்னது? யாண்டும் இடும்பை இல, எப்பொழுதும் துன்பம் இல்லைங்கிறார். மேலோட்டமாக ஏதோ கஷ்டம் வர்றது மாதிரி தெரியும், ஆள் மனசில் கஷ்டம் வராது. வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே வினையும் ஜனனம்ங்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருத்தன் செயல்பட்டான்னு சொன்னான், ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கல, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது செஞ்சால் சரியாக வருமா, இதை எடுக்கலாமா எடுத்துக்கிறலாமா அப்படின்னு உள்ளே போயாச்சுன்னு சொன்னால் அங்கே செயல்தான் முக்கியம். பலனை பற்றியே யோசிக்கக்கூடாது. அது எனக்கு கீதையிலே வருது, நம்ம கர்மயோகத்தில் வரும், அது பின்னாடி வரப்போகுது, அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது, பின்னாடி வரக்கூடிய அடுத்த குறள்கள் அந்த கருத்து வரப்போகுது. அப்போ அந்த செயலில் மட்டும் கவனம் செலுத்தணும்னு சொன்னால் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை நல்லா கவனிக்கணும்னா தன்னுடைய குழந்தைகளையும் கவனிக்கணும், தன்னுடைய சுற்றத்தாரையும் கவனிக்கணும், அதே தன்னுடைய தாய் தந்தரையும் கவனிக்கணும், மற்ற வெளியே இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களையும் கவனிக்கணும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைங்கிறார் இல்லறவியல்ல. அந்த இல்வாழ்வு அந்த 3 பேரையும் கவனிக்கிற கடமை அவனுக்கு இருக்குங்கிறார். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறார். அந்த 3 எல்லாத்தையும் சமமாக பாய்க்கணும். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல்ங்கிறார். அங்கே ஒரு 5 சொல்லுவார். அங்கே 5ஐயும் பார்க்க வேண்டிய அவனுடைய கடமையாக இருக்குது. அங்கே போய் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்குறதெல்லாம் இல்லறத்தானுக்கு கிடையாது, துறவிக்கும் கிடையாது. அப்போ இங்கே விருப்பு வெறுப்பு, வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனால தான் பிறவிங்கிறதே வருதுங்கிறார். நீ விருப்பு வெறுப்பை கொஞ்சம் குறைச்சி ஆன்மீக வாழ்க்கையில் நுழைஞ்சிங்கன்னா ஞானம் வந்தால் டோட்டல் விருப்பு வெறுப்பு போயிடும். அப்போ என்ன, இந்த விளையும் ஜனனம் பிறப்புங்கிறது இல்லாமல் போய்விடும். இங்கேயே விருப்பு வெறுப்பு இல்லாட்டி சந்தோஷம் வரும், இறந்த பிறகு பிறவியும் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார். இது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது ரிஷிகள் மகான்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்க்கையை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை முறைப்படி அந்த வாழ்க்கையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்வதே ஒரு பெரிய இறை வழிபாடு. இப்படி நாம் வாழ்ந்தால் யாண்டும் இடும்பை இல அப்படிங்கிறது இந்த குறத்தினுடைய அர்த்தம். அடுத்த குறள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இங்கே இறைவன்கிற வார்த்தை இந்த குறளில் தான் இப்போ சொல்கிறார். இறைவன் சொன்னால் எங்கும் நிறைந்தவன் பொருத்தான், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு சொல்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. இவர் சொன்னார்ல, நம்ம சித்பவானந்தர் ஒரு கருத்து சொன்னது சொல்வேன் அடிக்குறுக்கா. சிவன் மேலே காளி ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, முன்னாடி சினிமா முன்னாடியெல்லாம் ஒரு ஃபோட்டோ இருக்கும், சிவன் கீழே படுத்திருப்பார், காளி மேலே நடனம் ஆடுற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த சிவபக்தர்கள்லாம் கோபம் வந்துருச்சான். என்ன இது, ஒரு காளி சிவன் மேலே போய் ஏறி நின்று ஆடினா சிவனை அவமதிக்கிறது மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி சித்பவானந்தர் போய் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவர் சொன்னாராம், சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், காளி அங்கே ஆட வேணான்னு சொல்லிடுவோம், சிவன் இல்லாத இடம் ஏதாவது ஒரு இடத்த காமி, அங்கே போய் ஆட சொல்கிறேன்னாரு. சிவன் இல்லாத இடத்த ஒன்று காமி, அங்கே போய் ஆட சொல்கிறேன்னாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இன்னொரு பக்தர் காளி அவர் சுடுகாட்டில் போய் தியானம் பண்ணுவாராம். ஏதாவது சொல்லிய பொறிக்கு நெருப்பு போட்டு ஒரு சாமியார் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. ஒரு நாள் இந்த விறகு கிடைக்கல, ஒரு பணம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு.
அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணாரான். காளி வந்துச்சான். என்ன இங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு என்ன, நான் ஆடுற இடம் அப்படின்னு காளி கேட்டுச்சான். என்ன இந்த உலகத்தையே படைச்சது நீன்னு சொல்கிற, உனக்கு வேறு இடம் கிடைக்கல போ அப்படின்னாரான். ஏன்னா எல்லாம் அவருடையது, எங்கும் நிறைந்தவர். இறைவன் சொன்னால் அவர் இல்லாத இடமே இல்லை, எங்கும் நிறைந்தவன் அர்த்தம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அது ஒரு அடைக்கலம் சொல்கிறாரு. பலன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இருள் சேர் இருவினை உன்னை சேராது அப்படிங்கிறார். அடுத்தது இதை எப்படி சேராதுன்னா, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படிப்பட்ட இறைவனை நீ புகழ் மொழிகளால், நம்ம ஸ்தூலமாக வழிபடுறோம், பூவை போட்டு அர்ச்சனை பண்ணி அப்படியே அதெல்லாம் பண்ணி, தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிறோம்ல, இந்த மாதிரி இறைவனை போற்றி அர்ச்சனையெல்லாம் பண்ணும். வாயினால் புகழ்ந்து வழிபட்டால் இருவினை சேராது. என்ன இருவினை? நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒன்று லாபம் வரும், நட்டம் வரும், இல்லை நல்லதாக இருக்கும், கெட்டதாகும், இல்லாட்டி வெற்றி வரும், தோல்வி வரும், பாபம் வரும், புண்ணியம் வரும். நல்லதாக இருந்தால் புண்ணியம் வரும், கெட்டதாக இருந்தால் பாபம் வரும். புண்ணியமாக இருந்தால் சுகம் கிடைக்கும், பாவமாக இருந்தால் துக்கம் கிடைக்கும். உண்மைதானே? புண்ணியமாக இருந்தால் சுகம் கிடைக்கும், பாபமாக இருந்தால் துக்கம் கிடைக்கும். வெற்றி வந்தால் சந்தோஷமாக இருக்கும், தோல்வி வந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும். பகவான் ஒன்று சொல்கிறார் கீதையில் ஒரு இடத்துல, செயல் செய்வதற்கு உரிமை உண்டு, பலனில் உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறார். இந்த லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி கூட கிடைக்கிறது குறையாக கிடைக்கிறது உன் கையில் கிடைக்கிற, வேலை செய்கிறதே உன் கை, உன் வேலை. பலன் கொடுக்கறது ஏவைங்கிறார். அப்போ இந்த லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வியில் சமபாவனை வரும், பலனில் சமபாவனை வரும். என்ன பலன் கிடைச்சாலும் இவனுக்கு என்ன ஆகும்னா மனசு சமமாக இருக்குமா. இருள் சேர் இருவினையும் சேரா. அது மட்டும் இல்லை, பாபமும் சேராது புண்ணியமும் சேராது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? பாவம் சேரலைன்னா ஓகே, நான் 1008 தானம் பண்ணுறேன், ஊருக்கு எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணுறேன், எனக்கு புண்ணியமும் சேராதுன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு நான் நல்லது செய்யணும்? கேட்க தோணுமா தோணாதா? இருள் சேர் இருவினை, பாபமும் புண்ணியமும் பிறவியை கொடுக்கும். பாபம் கீழான பிறவியை கொடுக்கும், புண்ணியம் மேலான பிறவியை கொடுக்கும். சொர்க்கம் போன்ற பிறவிகள் இல்லது இந்த பூலோகத்திலேயே மனித பிறவி, மனித பிறவிலே நல்ல ஒரு நிலையான பிறவியை கொடுக்கும் புண்ணியம். பாபம் கீழான பிறவியை கொடுக்கும். இந்த 2 பிறவிக்கும் காரணம் பாவமும் புண்ணியமும். நீ பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. எங்கும் நிறைந்த இறைவனை துதித்து பாடினால், அவருடைய பெருமையை பேசினால், அவருடைய தத்துவத்தை உணர்ந்து சொன்னால் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், இந்த 2 வினையும் சேராது. அதனால் நீயே பிறக்க மாட்ட. பிறவிக்கு காரணம் என்ன தெரியுமா தெரியாதா? எல்லாருடைய மனித பிறவிக்கு காரணம் என்ன? பாப புண்ணியம்தான். அதாவது ஒரு தத்துவம், இதை புரிஞ்சுக்குங்க. நாம் எத்தனை ஜென்மம் எடுத்தோம் யாருக்கும் தெரியாது. எவ்வளவோ ஜென்மம் எடுத்திருக்கோம், கோடிக்கணக்கான ஜென்மம் புரியாது. புல்லாகி பூடாகிங்கிறார், பிறந்து இழைத்தேன்கிறார் திருவாசகத்தில். புல்லாக பிறந்திருக்கோம், மாணிக்கவாசு புல்லாக பிறந்தேன் புழுவாக பிறந்தேங்கிறார். பேயாய்ங்கிறார், தேவராய் அசுரராய் வல் அசுரராகிங்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார். அவ்வளோ பிறகு பிறந்திருக்கோம். எல்லா பிறவுலையும் பாவ புண்ணியமெல்லாம் வந்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்த மொத்த கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் பாவம் அதிகமாக இருந்துன்னு சொன்னால் நம்ம பிறக்கிற பிறவி மனித பிறவிக்கு கீழான பிறவி பிறப்போமா. மனித பிறவிக்கு கீழான பிறவி, ஆடு மாடு கோழி எறும்பு இப்படி. இல்லை ரொம்ப பாவம் இருந்தால் நரவலோகம் போயிடுவோம். புண்ணியம் அதிகமாக இருந்தால் தேவலோகம், பித்ருலோகம், கந்தர்வலோகம், இப்படிலாம் மேல் லோகம் ஒரு 7 லோகம் இருக்குது. தேவர்கள் பிரம்மலோகம் வரைக்கும் இருக்குது. அங்கே போய் பிறப்போமா. ஆனால் கிட்டத்தட்ட பாவமும் புண்ணியமும் சமமாக வெளிப்பட்டு அவர் பிறக்க வச்சார்னா மனித பிறவி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? மனித பிறவி. இந்த ஒரு பிறவியில் தான் பாவத்தை சேர்க்கவும் முடியும், புண்ணியத்தை சேர்க்கவும் முடியும். பாவத்தை கழிக்கவும் முடியும், புண்ணியத்தை கழிக்கவும் முடியும். வேறு எந்த பிறவி எடுத்தாலும் பாவ புண்ணியத்தை சேர்க்க முடியாது, ஆனால் கழிக்க முடியும். சொர்க்கலோகம் போகிறோம்,
அங்கே போனால் புண்ணியம் நிறையா இருக்குது, நல்ல சுகத்தை அனுபவித்து முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? திருப்பி கீழே வந்துடுவோம். எந்த பிறவின்னு தெரியாது. நரகலோகம் போகிறோம், பாவத்தை பூரா கழிச்சிருவோம், வந்துடுவோம். இந்த மனித பிறவியில் பாப புண்ணியம் கழியவும் செய்யும், புதுசாக பாப புண்ணியம் சேர்க்கவும் முடியும். அந்த பாப புண்ணியந்தான் இருள் சேர் இருவினையால் வரக்கூடிய, அது சேராதுன்ட்டார் உடனே. கடவுளில் நீ சரணடைஞ்சிட்டேன்னா இந்த பாபமும் சேராது, புண்ணியமும் சேராது. அதனால் என்ன பலன்? பிறக்க மாட்டேன். 2 வினையும் சேரலைன்னா நம்மளுக்கு பிறவி என்பதே இல்லை. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதில் சாதாரண நான் புரிஞ்சுக்கிற வேண்டிய என்னென்னா, ஒரு லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மனித பிறவி எடுத்தாச்சு, பாப புண்ணியம் பாதி இருக்கா இல்லையா? பாவம்னா துக்கம் வரும், புண்ணியம்னா சுகம் வரும். மனித பிறவி என்ன? பாதி பாவம் பாதி புண்ணியம். அப்போ பாதி சுகம் பாதி துக்கம் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் வருமா வராதா? என்ன என்னைய மாதிரி கஷ்டப்பட்டேன் உலகத்திலேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தராவது, அவர் பிரதம மந்திரியாக கூட இருக்கட்டும், துக்கப்படாமல் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? யாரோ ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் பிறந்த மனுஷர்களில் யாராக இருந்தாலும் சரி, அவர் கோடீஸ்வரனாக இருக்கட்டும் இல்லை தெருக்கோடியில் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், அவனுக்கும் சுகம் உண்டு, கோடீஸ்வரனுக்கும் துக்கம் உண்டு. ஏன்னா பிறவி மனித பிறவி, இந்த பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு வந்த பிறவி, 2 ஈக்குவலாக வந்த பிறவி. ஆனால் திருப்பி பாவ புண்ணியம் சேர்க்காமல் இருக்கணும்னா என்ன சொல்கிறாரு? பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவரை இறைவனை பாடி துதித்து அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த 2 வினையும் உன்னை சேராது. அதனால் உனக்கு பிறவி என்பது அமையாது. இருமைகளால் தாக்கப்படாத மனநிலை ஒன்று, பிறவி அமையாது. இன்னொன்று, நம்மளுக்கு இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கிடுவோம், துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கிடுவோம், அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஐயோ ரொம்ப சுகம் அப்படி கூடிருச்சேன்னு துள்ள மாட்டோம், எனக்கு இப்படி கவலைப்படுறேன்னு சொல்லி அடைஞ்சு போய் உட்காரவும் மாட்டோம். அதே மாதிரி வெற்றி அடைஞ்சாலும் துள்ள மாட்டோம், தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போய் உட்கார மாட்டோம். இந்த 2 பலன்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மளுக்கு வரும். இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அடுத்தது இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், கடவுளின் இலக்கணம் இறைவன். இறைவன்கிற வார்த்தை இங்கே சொல்கிறார். எங்கும் நிறைந்தவர், அவர் இல்லாத இடமே இல்லை. அவரை வழிபடும் முறை, அவருடைய தத்துவங்களை அவருடைய போற்றி புகழ்தல். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார். பொருள் புரிந்து இறைவனுடைய தத்துவத்தை புரிந்து சொல்கிறது இருக்குது, புரியாமல் சொல்கிறதும் இருக்குது. நம்ம படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், அதில் பொருள் புரிஞ்சு சொல்கிறதும் இருக்குது, புரியாமல் சொல்கிறதும் இருக்குது. இங்கே என்ன சொல்கிற? பொருளை புரிந்து கொண்டு அவரை வழிபட்டோம்னு சொன்னால், வாய்களால் வழிபடும் பொழுது என்னது? இருள் சேர் இருவினையும் சேராது. குறள் 6 படிக்கும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இங்கே பொறிவாயில் ஐந்தவித்தான், கடவுளுடைய இலக்கணம் என்ன? புலன் இன்ப நாட்டம் அற்றவர். கடவுளுக்கு ஏதாவது ஒரு சுகத்தை அனுபவிக்கணும் விதி இருக்கா? அப்படி ஆசை இருக்குமா அவருக்கு? இருக்காது. ஆனால் அப்படிப்பட்டவர், அவருக்கு பகவான் கீதையில் சொல்கிறார், நான் ஒன்றை செய்து அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, செய்யாமல் ஒன்றை இழக்கப் போவதும் இல்லைங்கிறார். கடவுளுக்கு இந்த புலன் இன்ப நாட்டம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அது அவருடைய லட்சணம். வழிபடும் முறை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே வழிபாட்டு முறையெல்லாம் வேறையாக இருக்கும். எப்படின்னா, பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது அடக்குவது வாழ்க்கை அல்ல, யாராலையும் முடியாது. சன்னியாசிகள் கூட நல்லா சாப்பிட நினைப்பாராக இருக்க மாட்டார், சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டா சுவைக்க இனிக்கத்தையும் செய்யும், கசப்பு சாப்பிட்டா கசப்பத்தையும் செய்யும். ஒழுங்குபடுத்துதல், வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துதல், புலன்களை ஒழுங்குபடுத்தி அனுபவித்தல், இப்படி இதுவே ஒரு வழிபாட்டு முறைங்கிறார். அதாவது நீங்கள் சாப்பிடாம கூட இருந்துடலாம், அளவாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சில பேர் தூங்காமே இருப்பாங்க, சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு முறைப்படுத்துதல் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய வாழ்க்கை முறை. இப்போ நம்ம எல்லோரும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க காலையில்? 6, 7, 8 இருக்கா இல்லையா? அதாவது வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் நுழையும் பொழுது
முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிப்பேன்னா தினம் 5:30க்கு எந்திரிச்சிடணும். நீ 6 மணிக்கு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க, 6 மணிக்கு முறையாக எந்திரிக்கணும். தூங்குறதுனா 10 மணிக்குன்னா 10 மணிக்கு தூங்கணும். சரி 10 மணிக்கு தூங்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் 10 மணிக்கு தானே சத்சங்கம் வச்சுருக்கீங்க. இது என்றைக்கோ ஒரு அமாவாசை பூஜை நைட்டு 12 மணிக்கெலாம் பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா? ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். சித்பவானந்தர் சொல்வார், சாப்பிடும் பொழுது அரை வயிறு திட உணவு, கால் வயிறு திரவ உணர்வு, கால் வயிறு எம்டியாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், போகிற இடத்துல கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு தோசை சட்னி எல்லாம் சூப்பராக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், வயிறு நிறைஞ்சிருக்கும், இன்னும் ஒரு அரை தோசை வைங்களேன், போதா இல்லையா மனசு? போதும் நிற்கிறோமா? இங்கே ஒருத்தர் இருக்கார், தடவை தட்டில் வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் வாங்கவே மாட்டார். ரெண்டாவது என்ன ருசியாக இருந்தாலும் வாங்க மாட்டார். சாமி ஒரு இடத்துல சாப்பிட போகும்போது உடம்பு முடியலை, அங்கே இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க, நானும் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அந்த அந்த இதுக்கு ரொம்ப சாப்பிடக்கூடாது. அம்மா ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொன்று வைங்கன்னு கேட்டார். அதெல்லாம் முடியாது சாமி, எந்திரிங்க சாமிட்டாங்க அந்த அம்மா சாமிக்க. ஏன்னா அது ஒரு கட்டுப்பாடு தேவை இருக்குது, ஒழுங்குபடுத்துதல் தேவை இருக்குது. பேசாமே மௌன விரதம் நிறையா பேர் இருப்பாங்க. அளவாக பேச சொல்லுங்க, பேச முடியாது. மௌன விரதம் இருக்கிறாலாம் நிறையா பேரை பார்த்துருக்கேன். 5 வருஷம் ஒருத்தர் மௌன விரதம் இருந்தார், வந்த பிறகு நான் ஸ்டாப்பு பேசிக்கிட்டே இருக்கார், நிப்பாட்டே முடியலை அவரால். அது மாதிரி சாப்பிட்றது காலையில் எவ்வளோ மதியம் எவ்வளோ ஒழுங்கு அப்படியே கொண்டு போகலாம், கண்டதை சாப்பிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குபாடு இருக்கணும். பொறிவாயில் ஐந்தவித்தனா பொறிகளை ஒழுங்குபடுத்துதல் ஒரு சிறந்த வழிபாடுங்கிறார். ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதனையாக சொல்கிறது. இப்படி இருந்தால் என்ன செய்வான், பொறிவால் ஐந்தவித்தான், அதாவது அந்த பொறிவாயில் ஐந்தவித்து, அதாவது பொறியினுடைய புலன் இன்பங்களை விரும்பாத அந்த இறைவனை, அப்படி நாம் இந்த கட்டுப்பாடோடு வாழ்ந்தோம் சொன்னால் அவர் என்ன பண்ணுவாரா, நெறி நின்றார் நீடு வாழ்வார், நீண்ட காலம் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ முடியும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒழுங்குபாடாக இருந்தால் நெறி நின்றார் நீண்ட காலம் அனுபவிக்க முடியும். எந்த ஒரு சுகத்தையுமே அதை ஒரு ஒழுங்குபாடோடு கொண்டு போனால் அந்த சுகத்தை கரெக்டாக அனுபவிக்க முடியும். இல்லைன்னு நான் நிறைய அனுபவிச்சுன்னா அவனுடைய மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி படுத்துறது, அப்படி தானே இருக்காங்க. அப்புறம் அதனுடைய சுகமும் தெரிகிறதும் இல்லை. அப்போ இந்த புலன்களை ஒழுங்குபடுத்தி வாழ்வது ஒரு இறை வழிபாடு. வழிபடும் முறை ஆசைகளை நெறிப்படுத்துதல், வைராக்கியத்துடன் இந்த உலகத்தில் வாழுதல். அப்படி வாழ்ந்தால் அந்த புலனின்ப நாட்டமுள்ள இறைவனை வழிபடுவதாகும். அப்படி வழிபடும் பொழுது அவர் நெறி நின்றார் இந்த உலகத்தில் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார். பார்க்குறோமா இல்லையா? கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக வயசான காலத்துலேயும் கூட ஓரளவுக்கு ஆரோக்கியம் இருக்குது, எல்லா கட்டுப்பாடு இருந்தால். இல்லாட்டி கண்ட வாக்கில் திரிகிறவங்களாம் பார்க்குறோம்ல. ஒரு சில பேருக்கு எக்ஸப்ஷன் இருக்கும், அது அவனுடைய பூர்வ ஜென்ம பலனர். மேக்சிமம் முறையாக வாழ்கிறவங்களுக்கு முறையாக சுகம் இருக்கும். இது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார். அடுத்தது 7வது குறள். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இது ஒரு முக்கியமான கடவுளுடைய தத்துவம். இந்த வார்த்தைக்கு சில உபனிஷதங்களில் பெரிய விளக்கமே இருக்குது. தனக்கு ஓமை இல்லாதான். இப்போ அவன் சிங்கம் போன்ற வீரமுடையவன் சொல்கிறான் ஒருத்தனை, சொல்கிறோமா இல்லையா? ஓமை என்ன சொல்கிறான், ஒருத்தனுக்கு சிங்கம் சொல்கிறான். காரணம் என்ன, வீரம் இவனை விட சிங்கம் வீரமாக இருக்கிறதுனால அதை ஓமையாக சொல்கிறான். இவனோட ஒரு பொருள் இருக்குது ஓமை சொல்கிறதுக்கு. இப்படி எந்த பொருள் எடுத்தான், யானை மாதிரிப்பா அப்படிம்பான். அப்போ இவனை விட ஒரு வீரம் பொருந்திய ஒரு பொருளை சொல்லி ஓமை சொல்லுவான். அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னாலும் அதை விட கூடின ஒன்றை சொல்லி அதை போல இவர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? கடவுளுக்கு அப்படி ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அவருக்கு மேலே யார் இருக்கா? இருந்தால் தானே சொல்ல முடியும். அவருக்கு மேலே ஒன்று கிடையவே கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதான் அப்படிங்கிறார். இப்போ இந்த பிரம்மனுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, அதில் 3 வேறுபாடு இல்லைன்னு சொல்லி.
அதாவது தனக்குள்ளே நம்மளுக்குள்ளே வேறுபாடு இருக்குது. நம்மளுக்குள்ள கை காடு உடம்புக்குள்ளே இருக்குது. இப்படிப்பட்ட வேறுபாடுகள் என்னென்னா, தலை பெருசு, தலை உயர்ந்தது, கால் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழுக்குள்ள வேறுபாடு. இன்னொன்று, என்னையை போல் இன்னொருத்தர் இருப்பான், என்னையை போல் இன்னொருத்தான். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, எனக்கு இணைய நான் ஒரு மனுஷன் இருக்கேன், அவர் ஒரு மனுஷன் இருக்கார். என்னையை போல் ஒரே இனத்துக்குள்ளே வேறுபாடு. அப்போ என்னை விட அவர் சிவர்ந்தவர்னு சொல்லலாம், இல்லாட்டி என்னை விட தாழ்ந்தவர்னு சொல்லி இங்கே போட்டி பொறாமையில் இங்கே தான் வரும். சஜாதீய பேதம்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளே வேறுபாடு. கடவுள்லே பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளை போல் இன்னொரு கடவுள் இருந்தால் அங்கேயும் பிரச்சனை வந்துடும். நான் சிவன் தான் பெரியவர்னு வாதாடுவேன், இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், விஷ்ணு தான் பெரியவர்னு சொல்வார். சொல்கிறோமா இல்லையா? சரஸ்வதி சோதம் படம்னா சினிமா படத்தில் என்ன விஷயம், கடவுளுக்குள்ளே போட்டி வருதா இல்லையா? சக்தி பெருசா, லட்சுமி பெருசா, இல்லை சரஸ்வதி பெருசான்னு அங்கே பாருங்க, ஒரே கடவுள் தான். கடவுள் தத்துவம் ஒரே கடவுள் தத்துவமாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு வேறுபாடு வந்துருச்சுன்னா என்ன ஆகுது, நான் பெருசா நீ பெருசான்னு போட்டி வந்துடுது. தன்னையை போல் இன்னொருத்தர் இருந்துட்டோன்னா அங்கே தான் போட்டி பொறாமையே வரும், போட்டி பொறாமையே வரும். சரி, இன்னொன்று இருக்குது, அதை விடுங்க. தன்னையை போல் ஒருத்தன் இல்லை, என்னை விட பெரிய சக்தி உள்ள இன்னொருத்தர் இருக்கலாம்ல, இருக்கலாம்ல. அப்படி இருந்தாலும் நம்ம அவனை போலன்னு சொல்லிடலாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஈக்குவலாக யாரையும் சொல்லவே முடியாது. தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை சொல்ல ஒன்று இல்லை. சந்திரன் போன்ற முகம், சூரியனை போல் பிரகாசிக்கிறான். ஏன்னா நம்மளோட உயர்ந்த பிரகாசம் உள்ளதாக இருக்குது. இவன் முகத்து சூரியனை போல் குளிர்ச்சியான முகமாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறோம். அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை. அவருக்கு அந்நியமாக ஒரு வஸ்து இல்லை. அவர் மட்டுமே இருந்தால் மட்டுமே என்ன சொல்ல முடியும், ஓமை இல்லைன்னு சொல்ல முடியும். இதுக்கு பேர் அத்வைதம் சொல்லுவான். ஏகம் ஏவ அத்விதீயம் சொல்லி உபனிஷத்தில் ஒரு மந்திரம் வரும். பகவானுக்கு லட்சணம் ஏகம் ஏவம் அத்விதீயம். ஏகம்னு அவர் ஒருத்தராகத்தான் இருக்கார். பிறகு அவரை போல இன்னொருத்தர் கிடையாது, அவர் மட்டுமே இருக்கார். பிறகு இரண்டாக்க முடியாதவராக இருக்கிறார் அப்படிம்பாங்க. ஒன்றை ரெண்டாக்கலாம். ஒருத்தர் தான் இருக்காருன்னா ஒன்றை உடைச்சு 2 பேர் ஆக்கிடலாம். இவர் அப்படி ஆக்க முடியாது, இரண்டு அற்றதாக இருக்கிறார். அவருக்கு வேறாக எதுவுமே இல்லை. அப்படி அவருக்கு வேற கடவுளை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாத்தேன் தனக்கு ஓமை இல்லாதான்கிற வார்த்தையை சேர்க்க முடியும். இது அத்வைத தத்துவம்னு சொல்லலாம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் மனக்கவலை புரியலைன்னா என்ன அர்த்தம், மனக்கவலை மாற்றல் அரிதுன்ட்டார். முழுமையாக துயரம் போகணும்னு சொன்னால் இந்த தத்துவம் புரிஞ்சதே ஆகணும். ஒப்பீடுகளை விட்டு விட வேண்டும். இப்போ நாம் யார், நம்மளுடைய சொரூபம் என்னன்னு சொன்னால் கடவுள் சொரூபந்தான். இதில் ஒரு பண்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், இல்லை என்னை விட அவன் சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதை தன்னை கீழே இருக்கவனை பார்த்து நான் கர்வம் கொள்வது, தனக்கு மேலே இருக்கவனை பார்த்து பொறாமப்படுறது. இது ரெண்டையும் இல்லாமல் இருப்பது ஒரு வழிபாட்டு முறைங்கிறார். ஒப்பீடுகளை விடுதல். தனக்கோமே இல்லாத வழிபடணும்னு சொன்னால் இந்த ஒப்பீடுகளை விடணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது ஒரு பெரிய பண்பு. இந்த தனக்கு ஓமை இல்லாமல் கடவுள் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த ஒப்பீட்டு பார்க்குற தன்மை போயிடும். அதை விடணும். முதல்ல சொன்னேன் விருப்பு வெறுப்பு போகணும்னு சொல்லி. இங்கே போக வேண்டிய பண்பு என்ன தெரியுமா, பொறாமை. பொறாமையினால் என்ன லாபம் இருக்குது, எனக்கு பொறாமை வருது, எனக்கு பொறாமைங்கிற ஒரு குணம் இருந்தால் அது யாருக்கு லாபம், எனக்கு லாபமா? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா? பொறாமை ஒருத்தனுக்கு இருக்குது, அந்த பொறாமை ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்குமா இன்பத்தை கொடுக்குமா? யார் வயிறு எரியும்? பொறாமை படுறவன் வயிறு. யார் மேலே பொறாமப்படுற அவன் வயிறு எரியாது. பொறாமை யார் படுறானோ அவன் வயிறு தான் எரியும். இந்த ஒப்பிட்டு பார்த்ததில் பொறாமைங்கிற ஒரு குணம் வரும் பொழுது நம்மளை கீழே நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்குது. அதனால் வழிபாட்டு முறையை என்ன சொல்கிறான்னு சொன்ன இந்த குறளில் நம்ம சாமி சொல்லியிருக்கிறாங்க. வழிபடும் முறை என்னன்னா ஒப்பீடுகளை விட்டு விடுதல்.
அதே மாதிரி நீ உனக்கு கீழே இருக்கவனை பார்த்து இழிவாக நினைக்கக்கூடாது, மேலே இருக்கவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஏன்னா எல்லாம் ஒரே ஆள் தான், எல்லாம் கடவுளுடைய வடிவம்தான், எல்லாம் கடவுள் தான், அவர் தான் எல்லாமா இருக்கிறார். அதனால தான் அவர் தனக்கு உவமை இல்லாதான்னு சொல்லிட்டார்னா அவரை விட அந்நியமாக வேற ஒரு பொருளே இல்லை. கீழே இருக்கவனும் கடவுள் தான், மேலே இருக்கிறவரும் கடவுள் தான். அப்போ தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. எல்லாருக்கும் கவலை டெம்பரவரியாக போய்கிட்டே இருக்கும், பொறாமை இல்லாதவனுக்கு கவலையே வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவனுக்கு எப்படி கவலை வரும்? கவலையே வர. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கொஞ்சம் பக்குவம் வர்ற வரைக்கும் இந்த பொறாமை இருக்காது, பிறகு வர வர கொஞ்சமாக கூடிடும். அதே மாதிரி ஞானிக்கு இருக்காது, பைத்தியக்காரனுக்கு இருக்காது, பொறாமை இருக்காது. அதனால் பைத்தியத்தை போலம்பாங்க ஞானியை, குழந்தையை போலன்னு சொல்லுவாங்க. அப்போ தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளுடைய தத்துவம் என்ன? அவரே சர்வசக்திமான், அவருக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது, அவரே எல்லாமாக இருக்கிறார், சர்வேஸ்வரன். வழிபடும் முறை ஒப்பீடுகளை விட்டு விடுதல், அவருக்கு மேலே நான் இருக்கேன், எனக்கு கீழே இவன் இருக்காங்கிற ஒப்பீடுகளை விட்டு விடுதல். வழிபாட்டின் பயன் மனக்கவலை நீங்குதல், கவலையெல்லாம் போயிருங்கிறார். அடுத்தது குறள் 8. அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. இங்க கடவுளின் இலக்கணம் அறக்கடலாக விளங்குபவன், தர்மஸ்வரூபம்ங்கிறார். வழிபடும் முறை தர்மத்தை கடைப்பிடித்தார். அப்படி கடைப்பிடிச்ச பலன் என்னன்னா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் எந்த விஷயத்தையும் ஈஸியாக கையாண்டுருவியான், எளிமையாக கைப்பற்ற முடியுங்கிறார். வழிபாட்டு முறை அற ஆழி அந்தணன், கடவுளின் இலக்கணம் அறக்கடலாக விளங்குபவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தர்மத்தவே இந்த பாயிரம் 4 அதிகாரம் வச்சுருக்கார் வள்ளுவர். 1 கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் என்னது? வான் சிறப்பு இயற்கை வழிபாடு, 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை துறவிகளை வழிபடுறது, 4வது அரண் வலியுறுத்தல், அதுக்கு பிறகு இல்லறவியல் ஆரம்பிக்குது. தர்மமாக விளம்புவர், தர்ம கடவுளாக இருப்பவர், தர்மத்தை தர்மமே அவருடைய இலக்கணம் சொல்றார். அறக்கடலாக விளங்குபவன். அவர் தர்மம் இல்லாமல் இருந்தார்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உலகத்தை படைக்க முடியுமா? நடத்த முடியுமா? எப்பயுமே எங்கள் ஹெட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஹெட்டு தர்மமாக இல்லைன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ கடவுள் தானே ஹெட்டு, அவர் தர்மமாக இல்லாட்டி இந்த பிரபஞ்சம் நடக்குமா? நடக்காது. அறக்கடலாக விளங்குபவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாருடைய வாழ்க்கையிலும் தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை கடைப்பிடிக்கிறத வழிபாடுங்கிறாருங்க. அப்படி வழிபட்டோம் சொன்னால் பிற ஆளி நீந்தல் அரிதுன்னா, அப்படி இல்லாதவங்களுக்கு பிறவி கடலை கடப்பது கடினம்ங்கிறாரு. இங்கே ஒரு பலன் சொல்கிறாரு. நீ அந்த மாதிரி வாழ்ந்தேன்னா உலகத்தில் எந்த காரியத்தை எடுத்து நீ உள்ள நுழைஞ்சினாலும் எளிதாக கையாண்டு ஜெயிச்சுட்டு போயிடுவேங்கிறார். இது நம்ம சாமி எழுதின விளக்கத்தில் சொல்லியிருக்கார். வழிபாட்டின் பயன் உலக வாழ்க்கை எளிதில் கையாளுதல். அதாவது தர்மங்கிறது எப்படின்னு சொன்னால், எது தர்மம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். முதல்ல தர்மம் எது, எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்? தர்மப்படி வாழ சொல்கிறீங்க. நம்ம நாட்டில் ஒரு தர்மம் இருக்குது, அரபு நாட்டில் வேறு தர்மம் இருக்குது. ஒரு ஜாதிக்கு ஒரு தர்மம் இருக்கும், இன்னொரு ஜாதிக்கு ஒரு தர்மம் இருக்குது. சில வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடா வெட்டி ஆடெல்லாம் வெட்டி சாயம் போடுறோம், சில பேருக்கு அது அதர்மம். சில பேர் பீடி சீரட்லாம் வச்சு சாயம் போடுற பழக்கம் கூட இருக்குது, அவங்களுக்கு அது தர்மம். இன்னொரு பேருக்கு அது தர்மம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்குது. பொதுவாக தர்மம் என்னன்னு சொன்னால், நான் என்கிட்ட இவன் இப்படி நடந்துக்கிறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் என்கிட்ட போய் என் பொருளை எடுத்துக்கிறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் பொருளை யாரும் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேனா இல்லையா? அப்போ நான் என்ன செய்யணும்? நான் யார் பொருளும் நடக்கக்கூடாது. என்கிட்ட யாருமே பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த சின்ன குழந்தை தன்னை யாரும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிது. அப்போ இது என்ன பண்ணணும்? கில்லாதேங்க. அப்போ இது யாரையும் கில்லக்கூடாது, குழந்தைகளுக்கு கூட.
அப்போ தாங்கிட்ட மற்ற ஒரு இந்த இடத்துல நான் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு குழப்பம் வருது. இந்த தப்பை நான் செய்யலாமா தப்புன்னு இல்லை, ஒரு செயலை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு குழப்பம் வருது. அப்போ எப்படி பார்க்கணுங்கிறாங்கன்னா, இதே செயலை நான் செஞ்சா அவன் என்கிட்ட செஞ்சா, இப்போ நான் ஒரு செயல் செய்ய போகிறேன், எனக்கு இது செஞ்சால் இது செய்யறது சரியா தப்பான்னு குழப்பம் வருது. இதே செயலை இன்னொருத்தன் என்கிட்ட செஞ்சால் ஏற்றுக்கிறவனான்னு பார்க்குறேன். இல்லை நான் ஏற்றுக்கிறவேனா செஞ்சிடலாம். புரியுதா? இன்னொருத்தன் அதே தான் என்கிட்ட செஞ்சான்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அப்போ என்னாச்சு, நான் என்கிட்ட யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேனோ அப்படி நான் மற்றவங்ககிட்ட நடக்கணும். இதுதான் தர்மம். தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி கடவுளின் இலக்கணம். பிறகு இதெல்லாம் அப்படி பண்ணோம்னு சொன்னால், பொதுவாக தர்மப்படி வாழ்கிறவனை பாருங்கள், என்ன வந்தாலும் அசைய மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். இன்றைக்கி அப்படி இல்லையே, தர்மமாக வாழ்கிறவன் தானே கஷ்டப்படுறேன்னு வெளியே அப்படி தெரியலாம். உண்மையிலே தர்மமாக வாழ்கிறவனுக்கு துன்பம் கிடையாது, மனசளவில் துன்பம் கிடையாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அற ஆளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது. அதாவது அவன் இந்த பொருள் இன்பத்தை விட்டுவிட்டு மோட்சத்தை நாடி செல்லுவான் அப்படிங்கிறார். தர்மப்படி வாழ்பவனுக்கு இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவான், கடைசியில் மோட்சத்தை நாடி செல்ல ஆரம்பித்து விடுவான் அப்படிங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை வித்யாசாகர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு இல்லற பக்தர். அவர் என்ன பண்ணுவார்னா, தர்மமாக வாழ்வார், நிறைய சேவை பண்ணுவார். ராமகிருஷ்ணன் சொல்வார், உங்கள்கிட்ட சின்ன திறதே இருக்குது, நீங்கள் இதில் உள்ளே வந்தீங்கன்னா சீக்கிரம் மோட்சத்தை அடைஞ்சிட்டு போவீங்க. தர்மமாக வாழ்கிறவங்க ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஈஸியாக என்னாகும், உள்ளே நுழைஞ்சு அந்த தத்துவத்தை புரிஞ்சு மேலே போக முடியும் அப்படிங்கிறார். அதனால் அறாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது. இங்கே கடவுளின் இலக்கணம் தர்மம், அறக்கடலாக விளங்குபவன். அவரை வழிபடும் முறை தர்மத்தை கடைப்பிடித்து வாழுதல். வழிபாட்டின் பலன் உலக வாழ்க்கையை எளிதில் கையாண்டு உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு மேலான இன்பத்தை அடையும் சூழல் கிடைக்கும். இது 8வது குறளில் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 2 குறள் இருக்குது, 9, 10. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.